முதல்ல என் கணவருக்கு நான் தலை வணங்கி. மேடம் 60+லையும் இவ்வளோ இண்டிபெண்ட்டாக சோஷியல் ஒர்க் இவ்வளோ அழகாக பண்ணுறீங்க. ஃபேமிலி சப்போர்ட் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது மேடம்? அவங்க உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காங்க? இது விமன் எம்பவர்மெண்ட் கேள்வி மாதிரி. தேங்க்யூ. அவங்க சப்போர்ட் இல்லாமல் எதுவும் நடக்காதுங்க. ஒரு வீட்டில் ஒரு கணவருடைய சப்போர்ட் இல்லாமல் ஒரு பெண் எதையுமே எடுத்து செய்ய முடியாது. பிரதர், சிஸ்டர், பிள்ளைகள், கிராண்ட் சில்ட்ரன் இவங்க எல்லாரும் நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்மளுடைய தாட்ஸை கேட்டு நம்ம சொல்கிறத பங்கு கொண்டு அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் நம்மளுக்கு ஊக்குவம் கொடுக்கறது இல்லாமல் நம்ம யாருமே எந்த இடத்துலையும் வந்து வேலை செய்ய முடியாது. அதற்கு முதல்ல என் கணவருக்கு நான் தலை வணங்கி நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக என் மனசுக்கு மக்கள் மேடைன்றது நான் அவருக்கு செய்கிற அர்ப்பணிப்பு மாதிரி தான். ஏன்னா ஒவ்வொருத்தரும் நலனோடு இருக்கணும், ஊர் நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு மனசு எனக்கு நல்லா தெரியும். என்னோட முயற்சிகள் எல்லாமே நான் அவருக்கு அர்ப்பணிக்கிறேன். 45 ஆண்டுகால திருமண வாழ்க்கை எவ்வளவு அழகா அந்யோன்யமா இவ்வளவு ஆண்டுகள் கழிச்சு சந்தோஷமா இணைந்து வாழ்றீங்க இல்லையா? இப்போ சமீபத்துலலாம் 2 வருஷம் 10 வருஷத்துல இருக்கிற கப்பல்ஸ் கூட வந்து டிவோர்ஸ் கேட்குறாங்க. இந்த 45 ஆண்டுகள் ஒரு பெரிய விஷயம். இந்த ஒன்றா இருக்கிறதுக்கான சீக்ரெட் என்ன? அதோடைய தேவை என்ன மேடம்? அது என்னை பொறுத்த வரைக்கும்ப்பா ஒருத்தரோட மனப்பான்மையை பொறுத்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் சூழலை பொறுத்திருக்கு. நம்ம பொதுவாக எதையுமே சொல்ல முடியாது. ஒருத்தரோட வாழ்க்கை வித்தியாசமானது. ஒரு நபர் லைஃப் அப்ரோச் பண்ணுற விதம் வித்தியாசமாக இருக்கும். அவங்கவுங்க இருக்கிற சூழல், அவங்களுக்கு கிடைத்த அனுபவங்கள், அவங்களுக்கு கிடைக்கிற நல்லது கெட்டது எல்லாத்தையும் வச்சு பக்குவமாக கொண்டு போகிறது தான். அது அந்த காலத்தில் இவ்வளோ அழுத்தங்கள் எல்லாம் சமாளிக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை இருந்தது. இருந்தாலும் இன்றைக்கும் எவ்வளோ பேர் நல்லா வாழ்ந்துட்டுருக்காங்க. நம்ம பாசிட்டிவாக இருக்கிறவங்கள பார்த்து சந்தோஷப்படணும். கஷ்டப்படுறவங்கள பார்த்து அவங்களுக்காக வேண்டிக்கணும். இது வந்து ஒரு 2 மனங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆத்மார்த்த அன்பை பொறுத்திருக்கு. ஒரு சக்ஸஸ்ஃபுல் உமனா, மதரா, ஒய்ஃபா மற்ற பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எத்தனையோ பெண்கள் வெளியில் தெரியாமல் எவ்வளவோ நல்ல காரியங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. வெளியில் தெரியாமையே அவங்கவுங்க சந்தோஷமாக வயதானாலும் சரி, ஒரு பிளாட்ஃபார்மில் ஒரு பூ விற்கிற ஒரு வயசான கிழவியிலேருந்து கிராமத்தில் இருக்கிற பெரிய பெரிய காரியங்களை பண்ணிட்டு சத்தமில்லாமல் பண்ணிகிட்ருக்காங்க. அத்தனை விமனுக்கும் என்னுடைய தலை வணங்குகிறேன். எல்லாரும் பெண்கள் தங்கள் திறமைகளை வெளியில் கொண்டு வந்து செய்யறதுக்கு எல்லாருக்கும் கடவுள் அவங்களுக்கு சக்தியை கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன்.